கால் பாதத்தை தரையில் ஊன்ற முடியாமல் கால் விரலை மட்டும் தரையில் ஊன்றி நடக்கக்கூடிய டோ வாக்கிங் என்ற ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு பிறர் உதவியின்றி நடக்க முடியாமல் சிரமப்பட்டு பின் எனது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு 2 வயது குழந்தையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிகிச்சைக்கு முன்பாக அந்த குழந்தை எவ்வாறு நடக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். தனது தாயின் உதவியுடன் நடந்த அந்த குழந்தையின் வீடியோவை பார்த்திருப்பீர்கள். தனியாக நடப்பதற்கு பேலன்ஸ் சரியாக கிடைக்காத காரணத்தினால் பிறர் உதவியின்றி இந்த குழந்தையால் நடக்க இயலாது. இப்போது சரியாக 40 நாள் சிகிச்சைக்கு பின்பு அந்த குழந்தை எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்க்கலாம். சிகிச்சைக்கு பின்பாக உள்ள வீடியோவை பார்த்திருப்பீர்கள். இதில் அந்த குழந்தை கால் பாதத்தை முழுமையாக தரையில் பதித்து பிறர் உதவியின்றி இயல்பாக நடந்ததை பார்த்திருப்பீர்கள். இந்த அளவு வித்தியாசம் கிடைப்பதற்கு சுமார் 40 நாட்கள் சிகிச்சை தேவைப்பட்டது. சிகிச்சைக்கு இந்த குழந்தை சற்றும் ஒத்துழைப்பு தராத காரணத்தினால்தான் இந்த அளவு நாட்கள் தேவைப்பட்டது. ஒத்துழைப்பு நன்றாக இருந்திருக்குமே ஆனால் சுமார் 15 நாட்களுக்கு உள்ளாகவே இந்த குழந்தையை நடக்க வைத்திருப்போம். இந்த குழந்தைக்கு டோ வாக்கிங் ப்ராப்ளம் ஏற்பட மிக முக்கியமான காரணம், குழந்தை பிறந்த 6வது மாதத்திலேயே குழந்தையை பேபி வாக்கரில் விட்டுள்ளனர். இதனால்தான் இந்த குழந்தைக்கு டோ வாக்கிங் ஏற்பட்டுள்ளது. பேபி வாக்கர் பயன்படுத்தும் அனைத்து குழந்தைகளுக்கும் டோ வாக்கிங் ஏற்படக்கூடும் என்று அச்சப்பட தேவையில்லை. ஒரு சில குழந்தைகள் பாதிக்கப்படலாம். ஏற்கனவே இதுபோன்று டோ வாக்கிங் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு என்னிடம் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த 6 குழந்தைகளுடைய வீடியோ யூடியூபில் பப்ளிஷ் செய்திருப்பேன். அதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.